காவேரி வந்து மூஞ்சி கொடுக்காம பேசுகிறாங்க விஜய் கிட்ட. அதனால விஜய் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காரு. ஏன் காவேரி இப்படி நடந்துக்கிறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து விஜய்க்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மேடம் பேரில் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் சார் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து தாத்தா வராரு. தாத்தா வந்தோடனே விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி காவேரிக்கு பர்த்டே வருது இல்லை தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா, காவேரியோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை தாத்தா அவளுக்கு ஒரு வில்லா ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். நிஜமாவே நல்ல விஷயம்ப்பா, சூப்பர் வேலை பண்ணுறக்க அப்படின்னு. ஆமாம் தாத்தா, காவேரி வந்து விசாரிச்சுட்டு இருந்தா வில்லா பற்றி. அப்படியாப்பா? ஆமாம், அதனால தான் காவேரிக்கு வந்து வில்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா இல்லை தாத்தா? கண்டிப்பாக சந்தோஷப்படுவா. அது மட்டும் இல்லை விஜய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். காவேரி விட்டுறாதப்பா, அவள் தான் உன் வாழ்க்கையின் ஆதாரமே. இந்த வீட்டுக்கும் அவள் தான் வேணும். காவேரியை கொண்டு எக்காரனை கொண்டு வந்து நீ வந்து லாஸ்ட் வரைக்கும் அவள் கூட தான்ப்பா இருக்கணும் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாரு விஜய். ஆமாம் தாத்தா, அவளை நான் விடவே மாட்டேன். அவள் நினச்சிட்டு இருக்கா அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னா அவளை நான் அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லிட்டு. அது நடக்கவே நடக்காது. என் வாழ்க்கை ஃபுல்லாக காவேரி எனக்கு வேணும். அவள் இல்லாத வாழ்க்கையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. காவேரி கிட்டே இந்த விஷயத்த நான் சொல்லணும். ஆனால் அவள் என் மேலே கோவமாக இருக்காளே, எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து அவளோட பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு இந்த வில்லாவையும் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவளுக்கு ப்ரப்போஸும் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாரு நம்ம விஜய். குமரன் வந்து சந்தோஷமாக வந்து ஃபோனில் வந்து பேசிட்டு கங்கா கிட்ட வந்து சொல்கிறாரு, கங்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயங்க? என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னோடனே, என்ன மறுபடியும் நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை செலெக்ஷன் பண்ணிட்டாங்களா, தொடர்ந்து என்னையே நடிக்க சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்டே ரொம்ப சந்தோஷமாக அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து குமரன் பற்றி யோசிக்கிறாங்க. கங்கா, இங்கே பாருங்கள், அதெல்லாம் கரெக்டு தான், யாருக்கோ வந்து பேரா நடிக்கிறீங்களாமே அப்படின்னோடனே, ஆமாம் கங்கா, அவங்கக்கிட்ட தான் அவங்க கூட சேர்ந்து தான் நான் நடிக்கணும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், அந்த தொட்டிக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி சொல்லிவிடுங்க, அப்போல்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூரம் நின்று தான் நடிக்கணும், புரியுதா அப்படின்றாங்க. சரி கங்கா, நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து சரி, இப்போ போயிட்டிங்கன்னா எப்போ வருவீங்க? தெரில கங்கா, எப்போ வரணும்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்புறாரு. இருந்தாலும் கங்கா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வந்து நினச்சி யோசனை பண்ணுறாங்க அவர் நடிக்கிறத பற்றி. பாரதா பாட்டியெல்லாம் வந்து குமரன் எங்கே சந்தோஷமாக போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நடிக்க கூப்பிட்ருக்காங்களா, அதான் போகிறாரு அப்படின்னோடனே, எனக்கும் ஆசையாக இருக்குடி, என் பேரை நடிக்கிறத நேரில் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்காதான் சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதான் பாட்டி, எப்படி நம்மலாம் போகிறது, அங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் தான் போக முடியும். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நம்ம எல்லாரும் போயிட்டு அவரோட ஷூட்டிங்கை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க. நர்மதா வந்து சூப்பர் ஜாலி, மாமா நடிக்கிறத நேர்லேயே நம்ம ஷூட்டிங் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி எல்லாருமே போயிட்டு வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு கங்கா வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ராகினி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்னதான் இது, ஒன்றுமே நடக்கவே மாட்டேங்குது. எப்படியாவது வந்து இவளுங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவளுங்க ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, வந்து நம்ம எரிய விடலான்னு பார்த்தா எதுவுமே நடக்கலையே. எல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ராகினி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அஜய் வராரு. இப்போ உங்ககிட்ட சொன்னால் மட்டும் நீ வந்து சரி பண்ணிட்டு போறியா அப்படின்றாங்க. என்ன ராகினி, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சே விழுற, இன்னும் உங்ககிட்ட நல்லபடியாக பேச முடியும் நீ பண்ணி வச்ச வேலைக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து அந்த டைமில் ஃபோன் வருது. சொல்லுங்கள் மாமா அப்படின்னா, நீயும் ராகினியும் வந்து வந்துருப்பா அப்படி சொன்னோன்னே, சரிங்க மாமா சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு, யார்? எல்லாம் நம்ம மாமா தான். மாமானா எல்லாம் உன் அப்பா தான் ராகினி, நம்ம 2 பேரும் அர்ஜென்ட்டாக பார்க்கணுமா, வர சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே சொல்லலையே. இல்லை ராகினி, இப்போ தான் ஃபோன் பண்ணார், உனக்கும் ஃபோன் பண்ணியிருப்பாரு அப்படின்னோடனே, ஆமாம் மிஸ்டர் கால் அப்பா கிட்டேருந்து வந்திருக்கு. சரி ஓகே, எதுக்காக திடீர்னு வர சொல்கிறாரு தெரியல ராகினி, போயிட்டு வந்துடலாமா அப்படின்னோடனே, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம காவேரி. அவங்களால வந்து நடந்த விஷயங்கள்லேருந்து மீண்டு வரவே முடியல. அதனால் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து, எப்போவுமே காவேரி சோகமாகவே இருக்கா, என்ன விஷயம்னே தெரில, போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து பேசுறதுக்காக போகிறாரு. காவேரி அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன விஷயம், உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆச்சு காவேரி உனக்கு, நான் வந்து கேட்குறேன் பதில் சொல்லுன்னொன்னே எதுவுமே சொல்லாமல் எழுந்து போகிறாங்க.